நல்லா இருந்துச்சு ப்ரோ படம். ஒர்த்து தான் ப்ரோ, நல்லா இருந்துச்சு. பிரபாஸோட ஆக்டிங் எப்படி? அவர் பிரபாஸோட ஆக்டிங்கும் சூப்பர், பிருத்விராஜோட ஆக்டிங்கும் சூப்பர் தான். சாங்ஸ் பிஜிஎம்ஸ்லாம் நல்லா இருக்கும் ப்ரோ. அதே நீங்கள் கேஜிஎஃப்ல என்ன பிஜிஎம் பார்த்துருப்பீங்க, அதே அந்த ட்ரம்ஸு பீட்டு அதே தான் இதுலேயும். நல்ல இது கான்செப்ட். கேஜிஎஃப் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரே கான்செப்ட் தான். நிறைய பேருக்கு அது இதில் போன வாட்டி அந்த அம்மா அந்த கான்செப்ட் எடுப்பாங்க, இந்த வாட்டி ஃப்ரெண்ட்ஸு அதே ராஜ்யம் தான். த்ரோன் மட்டும்தான் இங்கே புரியல ப்ரோ. த்ரோன் அந்த கேஜிஎஃப்ல நீங்கள் ஒரு த்ரோன் பார்த்துவீங்க, ராஜா அந்த மாதிரி. இதுலேயும் இவங்க தான் அந்த ராஜா அந்த மாதிரி. ஃப்ரெண்ட்ஷிப், அதில் ஃப்ரெண்ட்ஷிப் கலந்த மாதிரி. மக்களுக்கு தேவையான கண்டென்ட் எதனா சொல்லியிருக்காங்களா இல்லை? அப்படின்லாம் எதுவும் இல்லை ப்ரோ. எல்லாத்துலேயும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப், அந்த இது பாசம், ஒருத்தவங்களுக்குள்ளே எவ்வளோ பாசம் இருக்குது அதுதான் சொல்கிறேன். லேகு செகண்ட் ஆஃப் கொஞ்சம் நிறைய தான் இருக்கும் லேகு. பட் ஆனால் அது அந்த லேக் இல்லாட்டா உங்களுக்கு கதையே புரிஞ்சிருக்காது மோஸ்ட். அதான் இப்போ படம் நான் பார்க்கலாம் ப்ரோ, நல்லா இருக்குது கண்டென்ட்டு. அதான் கேஜிஎஃப்ல என்ன கண்டென்ட்டோ அதே கண்டென்ட் தான் இங்கேயும். சாங்ஸ் எனக்கு தெரிஞ்சு சாங்ஸ் வந்துச்சான்னு தெரில. ஏதோ ஒரு சாங் மட்டும், அந்த பிஜிஎம் சாங் மட்டும்தான். மற்றபடி சாங்ஸ் ஃபுல்லாக வரல. பிஜிஎம் வந்து கேஜிஎஃபாக இதான் கேட்டால் கேஜிஎஃப் தான். இது அவ்வளோவா அந்த இதுக்கு வரல ப்ரோ. படம் லேக் வந்து ஸ்லோவாக போச்சு, அவ்வளோதான். கொஞ்சம் சீன்ஸில் கட் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கு. கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருந்தது, அவ்வளோதான். பிரபாஸ் நல்லா பண்ணிட்டாரு. அதான் பாகுபலியிலே உங்களுக்கு தெரியும் அப்படி பண்ணியிருப்பாருன்னு. அதே மாதிரி தான் செம்மையாக பண்ணியிருக்காரு. இல்லை பில்டப்பாக இருந்தாலும் சீன்ஸ்லாம் நல்லா இருக்குது பார்க்க. ஒரு புதுசாக எப்படி ஒரு ஆக்டரை வந்து காமிப்பாங்களோ அந்த மாதிரி நல்லா காமிச்சிருக்காங்க. சீன்ஸ்லாம் பயங்கரமாக இருந்தது. அதான் கொஞ்சம் ஸ்லோவாக போச்சு. கடைசியில் தான் சொல்லுவாங்க பார்ட் 2 வந்து எதுக்கு கொண்டு வராங்க. ஃபஸ்ட் ஹாஃபில் உங்களுக்கு அவ்வளோவா புரியாது. செகண்ட் ஹாஃபில் தான் எதுக்கு பார்ட் 1 பார்ட் 2 பிரித்தாங்க அப்படின்னு சொல்ல வருவாங்க. பார்ட் 2ல் பார்த்தீங்கன்னா ஒரு இருக்கும் இதே கதையை வந்து கடைசியாக முடிப்பான்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு பார்ட் 3 பார்ட் 4 போகிற வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நிறைய கதை கொண்டு வரோம். ஃபஸ்ட் ஹாஃபில் பாதி இந்த செகண்ட் ஹாஃபில் முடிச்சிடுவான்னு எதிர்பார்த்தா செகண்ட் ஹாஃபில் வந்து இன்னும் நிறைய பேரை கொண்டு வந்து, நிறைய பேர்னா கேஜிஎஃப் இது யூனிவர்ஸில் லைக் இதுலேயே வேறு யூனிவர்ஸ் கொண்டு வரோம். சண்டை ரத்தம் அதை தான் சொல்கிறாங்க. எனக்கு அதுதான் கேஜிஎஃப்ல உங்களுக்கு த்ரோனுக்கு வந்து சண்டை போடுவார். பட் இதில் வந்து அப்படின்னா வந்து அதே த்ரோனுக்கு தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கான்செப்ட், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, அவ்வளோதான். பாசிட்டிவ் வந்து பிஜிஎம் சரமாக இருந்தது. இப்போ ஆக்ஷன் சீன்ஸ்லாம் இந்த வேறு லெவலாக இருந்தது. நெகட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருந்தது. அந்த 2 hours 53 minutes வைக்கணுமா, அதுதான் டவுட். கொஞ்சம் சீன்ஸ்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணி 2 hours 30 minutes வச்சுருந்தா தரமாக இருந்திருக்கும். கொஞ்சம் அந்த இப்போ கொஞ்சம் நேரம் பார்த்துட்டே இருக்கும் போது உங்களுக்கு கொஞ்சம் போர் அடிக்க மாதிரி இருக்கும்ல, அந்த சில சீன்ஸ்லாம் வந்ததுனால கொஞ்சம் போர் அடிக்குது, அவ்வளோதான் ப்ரோ. 10க்கு அந்த சீன்ஸ் இல்லைன்னா 9.5 கொடுப்பேன். இப்போதைக்கு நான் 8.8 அந்த மாதிரி கொடுப்பேன். நல்லா இருக்கு ப்ரோ, சூப்பராக இருக்குது. பட் இன்னும் கொஞ்சம் லேக்ஸ் இருக்குது. அது வந்து கொஞ்சம் தவிர்த்துக்கலாம். பிஜிஎம்ஸ்லாம் கொஞ்சம் இன்னும் ஒர்க் பண்ணியிருக்கலாம்னு நினைக்கிறேன். மற்றபடி எல்லாம் ஓவராலாக நல்லா இருக்குது. கண்டென்ட் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டுன்ற கண்டென்ட்டையும் பேஸ் பண்ணி அதை பேஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பிரபாஸ் ஆக்டிங்லாம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. அது நல்லா இருக்குது, பார்க்கலாம். படம் நல்லா இருக்குது பிரதர். அது இன்றைக்கி ஸ்பெஷல் டே. ஆக்சுவலாக கேஜிஎஃப் படத்தோட டிஓபியும் இந்த சலார் படத்தோட டிஓபி மிஸ்டர் புவன் சார் அவரோட இன்றைக்கி பர்த்டே. இன்றைக்கி வந்துட்டு படம் ரிலீஸ் ஆகிருக்கு. முழுக்க பிரபாஸ் சாரோட ஒரு இண்டிவிஜுவல் வேர்ல்டு இது, அவ்வளோதான். இந்த படத்தில் ஒரு டைலாக் வரும், ஐ ப்ளீஸ் ரெக்வஸ்ட் நோ பைரசி. பிரபாஸ் சார் இந்த டைலாக் வர இடம் வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஷிப் பேஸ்டு ப்ரோ. இது வந்து கான்செப்ட் வேர்ல்டு. நீங்கள் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நான் நிறைய ரத்தம் தெரிக்குது அதெல்லாம் வந்துட்டு சொல்கிறாங்க டாக்கு. கான்செப்ட் உலகம் எப்படி இருக்குது, இந்திய தேசத்துலேயும் தனியாக ஒரு உலகம் ஒன்று இருக்குதுன்னா அதுதான். அந்த காம்பவுண்டுகள் வந்து பார்க்கும்போது தான் நடக்கிற விஷயங்கள் தெரியும். நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குது. நீங்கள் தியேட்டரில் வந்து அது படத்தை பாருங்கள். கேஜிஎஃப்ல வந்து அதே டீம் தான் ப்ரோ. அவங்க ப்ரூவ் பண்ண டீம் தான். எக்ஸ்டர்னலாக இருக்குது. முழுக்க ஃப்ரெண்ட்ஸ் பேஸ்டு. படம் போக தான் வந்துட்டு உங்களுக்கு டைட்டாக சீட்டில் வச்சுருக்கோம். உங்களுக்கு அது தனி வேர்ல்டு ப்ரோ. கேஜிஎஃப் தனி உலகம், ராக்கி பாய் தனி வேர்ல்டு. கான்செப்ட் பிரபாஸ் சாரோட வேர்ல்டு. வந்து பாருங்கள், நல்லாயிருக்கும்.
இல்லை ப்ரோ எக்ஸ்பிளைன் பண்ணணும்ல இது இட்ஸ் ஆல்சோ சீரியஸில் பார்ட் 2 வேறு வருதுல்ல. ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணணும்ல டீட்டெயிலாக. ஸோ அதனால் அப்படியே கொண்டு போயிருக்காங்க அந்த வேர்ல்டுக்குள்ளே. கான்சா வேர்ல்டுனா என்ன, அதுக்குள்ளே என்ன நடக்குது, இதில் பிரபாஸ் சாரோட போர்ஷன் என்ன, தேட்டரில் வந்து பாருங்கள். ஃபர்ஸ்ட் டேயில் நிறைய விஷயம் ஷேர் பண்ண முடியாது. ப்ளீஸ் வாட்ச் இன் தியேட்டர்ஸ். தேங்க்யூ.